Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழைப்பழ சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வாழைப்பழ சாக்லேட் கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பழம், இது வந்து நான் மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தில் வந்து நல்லா பழுத்ததாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கனாலே அது பழுத்து இருக்கும். அடுத்தது 2 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 25 கிராம். பேக்கிங் சோடா, உப்பு 1 சிட்டிகை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அடுத்தது வெண்ணெய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை, மைதா. வெண்ணெயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முன்னாடியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கேக் பண்ணியிருக்கும் போது யூஸ் பண்ண அந்த உப்பை வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையே இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பரவலாக ஆக்கி விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 20 நிமிஷம் இதை வந்து சூடுபடுத்திக்கலாம். இது வந்து மிதமான தீயில் தான் வைக்கணும். இது மிதமான தீயில் வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம வந்து கேக்குக்கு தேவையான பொருட்களை வந்து கலந்துக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி மிக்சரில் தான் கலக்க போகிறேன். 2 முட்டையை வந்து முதல்ல உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சரில் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து வெண்ணெய் கரையிற அளவுக்கு இது 2த்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. ஒரு கப் சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்சரில் வந்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். சாக்லேட் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. நீங்கள் மிக்சரில் போட்டு கூட இதை அப்படியே நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் இதை வந்து கலந்துட்டேன். அடுத்ததாக நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ட்ராப் ஊற்றலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக. கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்துட்டு இது வந்து கேக் ட்ரேயில் ஊற்றி ஒரு 2 தட்டு தட்டிடுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மிச்சம் இருக்கிற திராட்சையை வந்து பரவலாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே குக்கரை சூடுபடுத்தியிருந்தோம். அதனால் வந்து உடனே திறந்துட்டு நம்ம இதை வச்சு உடனே மூடிடணும். ரொம்ப நேரம் வந்து சூடு வெளியில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது உங்களுடைய கேக் அளவை பொறுத்து. எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. கேக் நல்லா வாசம் வந்த பின்னாடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. நம்ம ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.